சிம்ம ராசிங்க. சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான். உங்களோட ராசி அதிபதி பாத்தீங்கன்னா இந்த இங்க பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துக்காரங்க சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கண்டச்சனி நடந்துச்சுங்க. இவ்வளவு நாளா 2.5 வருஷ காலமா கண்டச்சனி நடந்துச்சு. இனிமே அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சுங்க. சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி. அப்ப உங்களோட ராசி அதிபதி பாத்தீங்கன்னா இந்த மாசம் பங்குனி மாசம் பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல போய் மறையறாரு. ஒரு ராசி அதிபதி மறைவது அந்த ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு அபரீதமான ஒரு பலனை கொடுத்துரும். அபரீதமான பலனா ஒரு கெட்ட பேரை கொடுத்துரும். நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தொலைஞ்சு போகக்கூடிய தன்மை வந்துடும். இல்லாட்டி நம்ம வச்ச பொருளை தேடிட்டு இருப்போம். யாரால நமக்கு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு பிரச்சனை வந்துடும். ஒரு அவமானத்தை கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு தன்மையில ஒரு சபையில போய் நின்று நம்ம ஏதாச்சும் பொதுவாக ஏதாவது பேசிடக்கூடாது. நம்ம அதுல ஒப்பந்தம் போட்டு ஏதாச்சும் நம்ம செஞ்சுட்டு நான் பாத்துக்கிறேங்க, இதை நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் நம்ம சொல்லி சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. உங்க ராசியிலேயே கேது உட்கார்ந்துட்டாரு, சிக்கலை கொடுக்க. அடுத்தது மாந்தி பகவான் வேற இருக்காரு. அடுத்து உங்க ராசி அதிபதி போய் 8ஆம் இடத்துல சனியோட சேர்க்கை பெற்று பகையான கிரகம், சனியும் சுக்கிரனும் 2 பகை. அந்த கிரகத்தோட போய் சேர்க்கை வேற பெற்றுட்டாரு. இந்த மாசம் சிம்மராசிக்காரனுக்கு எது செஞ்சாலும் அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. ஒன்லி வந்து உங்களோட இஷ்ட தெய்வமான குரு பகவான வழிபாடு செய்வது நல்லது. இல்ல செவ்வாய் பகவான வழிபாடு செய்வது, இல்லாட்டி விநாயகர் வழிபாடு செய்வது. இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை வழிபட்டு வந்துட்டு இல்லாட்டி குலதெய்வத்தோட வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீரக்கூடிய ஒரு தன்மையும், நமக்கு பிரச்சனை எதுவும் வராம இருக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு மூலியமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. ஏன்னா உங்களோட ராசியை பார்ப்பது செவ்வாய், பாதகாதிபதி வரக்கூடிய செவ்வாய் பார்க்கிறாரு. அப்ப அந்த பாதகாதிகிட்ட போய் வழிபடும் போது நமக்கு அந்த பாதகத்தை செய்ய மாட்டார். அவர் காலில் சரணாகதி அடைஞ்சிடணும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சிம்மத்துக்கு பாதகாதிபதி நேர 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அவர் பாதகத்தை நிச்சயமா செய்வார். எது மூலியமா செய்வாரு? பங்காளி மூலியமா வரும். ஏன்னா செவ்வாய் சகோதரக்காரர்கள். பங்காளி மூலியமா வரும், உறவு மூலியமா வரும், இல்லாட்டி உங்களோட பார்ட்னர் மூலியமா வரும், இல்லாட்டி உங்களோட கணவன் மனைவி இவங்களுக்குள்ள கூட ஒரு பிரச்சனை கொடுத்துரும். ராகு வேற இருக்காரு, புதன் வேற இருக்காரு. 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு சிக்கலான ஒரு காலகட்டமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பில்லாத ஒரு மாதமா இருக்கனால குலதெய்வ வழிபாடும், இஷ்ட தெய்வ வழிபாடும், விநாயகர் வழிபாடும் நீங்க செஞ்சுக்கிட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு திருப்தியான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்ற கருத்தை